தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து ஒப்படைக்க இன்றே கடைசி நாள் என்பதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் விருப்ப மனுவிற்கான கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றிக் கழகம் இது குறித்து என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விருப்ப மனுவை பெறுவதற்காக 6ஆம் தேதி விருப்ப மனுக்களை விநியோகம் செய்திருந்தனர். 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பெறலாம் என்று அறிவிப்பு வெளியான நிலையில முதல் நாளே அதிகப்படியான கூட்டம் வந்ததால 2.5 மணி நேரங்களில் அனைத்து விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்து முடிக்கப்பட்டது. அதே போல 2வது நாளே ஆன்லைனில் பெற்றுக் கொள்ளலாம் என்று QR கோடு அறிமுகப்படுத்தப்பட்டது, மெயில் ஐடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விருப்ப மனு விநியோகிக்கும் நாளை நீட்டிப்பு செய்வதாக தாவேகா தலைமை அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அதுல தமிழக வெற்றிக் கழகத்துடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் விருப்ப மனுவை சமர்ப்பிக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்கவும் தொண்டர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்கவும் விருப்ப மனு பூர்த்தி செய்து அளிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பினை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வரும் 20ஆம் தேதி வரை நிர்வாகிகள் விருப்ப மனுவை தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது.